சொல்லுவாரோன்னு வேற பயமா இருக்கு. யார் சாப்பிடலனாலும் அவருக்கு மனசு தாங்காது. எல்லாருக்கும் சோறு போட்டு அழகு பார்க்குற மனசு அவருக்கு. இன்னைக்கு என்னால அந்த மனசு சாப்பிடாம இருக்கதை நினைச்சா மனசு எம்பிட்டு வலிக்குது. சே, திட்டுனாலும் பரவாயில்ல, ஒரு மனசா கொண்டு போய் அந்த மனுஷனுக்கு இந்த சோத்தை கொடுத்துட்டு வந்துருவான். எப்பாடா, எனக்கு இப்பதாக்கா நிம்மதியா இருக்கு. ஏண்டி, நான் புலம்புறத பார்த்தா உனக்கு நிம்மதியா இருக்கா? ஏக்கா, அப்படி இல்லக்கா, உங்களும் எம்பிட்டு நேரமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இப்பதான் நீங்களே 4 இட்லி எடுத்து வச்சு குழம்பு ஊத்திடுறீங்க. சாப்பிடுங்க. அடி, நான் என்னைக்கிடி மாமா சாப்பிடாம சாப்பிட்டுருக்கேன்? அவரு சாப்பிட்டுட்டு தானே நான் சாப்பிடுவேன். அந்த மனுஷன் பசியில வாடி கிடக்குறப்போ நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயா ஆமா, மாமாவும் இன்னும் சாப்பிடல. அந்த மனுஷன் அப்படி பசியோட இருக்கிறப்ப, அதுவும் என்னால இப்படி மனசு வருத்தப்பட்டு மனம் உடைஞ்சு உட்காந்துருக்காரு. அது அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் இங்க எப்படி சாப்பிட முடியும்? ஏக்கா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாமாட்ட பேச சொல்லியிருக்கேன். மாமா சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. யார் என்னத்தை பேசினாலும் மாமா கோவம் குறையாது. நானே ஒரு எட்டு போய் பேசிடலான்னு நினைக்கேன். அதுக்கு இட்லியும் கறி குழம்பையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மனுஷனுக்கு பிடிக்குமேனு நல்லா நல்லி எலும்பை வாங்கிட்டு வந்தேன். இந்நேரம் பழையபடி இருந்தா என்ன புகழ்ந்து தள்ளி இருப்பாரு. இந்நேரம் ஒரு இடி இட்லி ஒரு மனுஷனுக்கு பத்தி இருக்காது. இன்னைக்கு என்னன்னா பசியோட கோவத்துல இருக்காரு. சரி சரி, கவலையை விடுங்க. நீங்க நல்ல மனசோட கொண்டு போய் கொடுங்க, அதெல்லாம் மாமா வாங்கிக்குவாரு. இவ்வளவு நேரம் ஆச்சுல, கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சரிடி, நான் போய் கொடுக்கேன். போங்க போங்க. ஆமாக்கு இந்த அக்கா சாப்பாடு எடுத்துட்டு போயிருச்சு. இதுக்கு யார் சாப்பாடு கொண்டு போய் தருது? சரி சரி, நம்ம ஒரு 3 இட்லியை வச்சு இந்த அக்கா குழம்பு ஊற்றி எடுத்துட்டு போய் கொடுப்பான். நல்லா சாப்பிட்டோம் 2 பேரும் சேர்ந்து உக்காந்து. இவங்க பிரச்சனை எப்பதான் ஓயும்னு தெரியல. எல்லாம் இந்த கிளவினால வந்தது. இந்த கிளவிக்கு ஒரு நாள் பாயசத்தை போடல. என் பேர் உமா இல்லை. ஐயோ அம்மா, முடியலையே முடியல. சாப்பிட்ற போய் சாட கட்டல, கம்மியா தின்னு இப்படி நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு இப்படி பல்லாந்து மலைப்பாம்பு கிடைக்கியே. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? ஏம்மா வையாதம்மா, நானே முடியலன்னு படுத்து கிடக்கேன். கொஞ்சம் நிறையா தான் சாப்பிட்டேன் போல, அதான் நடக்க கூட முடியல, படுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு குழம்பு ஊற்றி குடித்தேன். அது கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு போல. ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உருண்டேன்னு வையேன், சரியா போயிடும். என்னம்மா பண்ணி தொலை. முதல்ல எந்திரிச்சு உட்காரு, யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. அதுவும் சரிதான். மருமகளுக்கு பார்த்தாளுங்க என்னை வச்சு கிண்டல் பண்ணுவாளுங்க. நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன். என்னடி சாப்பாடு தூக்கிட்டு எங்க போறவ? அண்ணி என்ன, உங்க வீட்டால் யாராவது வர சொல்லிருக்கீங்களோ? சோத்தை தூக்கிட்டு வாச பக்கம் போற மாதிரி தெரியுது. இருக்கும் இவ செஞ்சான்னு செய்வா. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க பையன் தான் வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடலன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓஹோ, போலாம் அத்தை. பாப்பா, அப்படியே நீ கொண்டு போய் கொடுத்தானே நம்மள தின்னுடுவான். வா. பாவந்த பசியோட இருக்காரு பாத்தீங்களா? ரொம்ப தான் அக்கறை. இதெல்லாம் அவனை ஏமாத்திட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப வந்து அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறான். பா, தட்டை என் முன்னாடி நீட்டிட்டு இருக்காத, போய் என் பையன் முன்னாடி நீட்டு. போகிறல்ல பா. ஏமா, அண்ணன் வாங்கி சாப்பிட்டுருமா? சண்டை முடிஞ்சிடும் போலயே. ஏண்டி, அப்புறம் நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்? அப்படி நடக்க விட்டுருவானா என்ன? ஏமா என்னமா சொல்ற? ஏண்டி, சாதாரணமா அல்ப செல்பையா ஒண்ணு நடந்தாலே அதை ஊதி ஊதி ஆத்தாக்காரி பெருசாக்கி விட்டுருவேன். இன்னைக்கு வாசமா ஒண்ணு பெருசா சிக்கிருக்கு, விட்டு வேணா நானு. இதோட இவ்வளவு ஆத்தா வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பல. என் பேர் அவ்வளவு மேல கிடையாது, தெரிஞ்சுக்க. ஏமா உன்னால முடியுமாம்மா? அண்ணனையும் வினைப்பிரியா கப்பலாச்சே. அடி, எந்த கப்பலா வேணா இருக்கட்டும் டி, தண்ணிக்குள்ள முழுகிருச்சுன்னு வையேன், திரும்பி வர முடியாது. பார்த்துக்க, கப்பலை கவுக்க இந்த அலமேலுக்கு தெரியும். இது ஆல்ரெடி தண்ணி பூந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டா தானா முழுகிடும். சப்போஸ் ஏதாவது அடைச்சி கிடச்சி மேலே வர மாதிரி தெரிஞ்சுன்னு வையேன், நானே ஓட்டையெல்லாம் எடுத்து விட்டு கப்பலை முழுக விட்டுருவேன். ஏம்மா, அது கப்பல் இல்லைம்மா, கப்பல். யாரா ஒன்று எனக்கு தெரிஞ்சது. இப்போ அண்ணனும் அண்ணியும் சேரக்கூடாது, அம்பிட்டு தான் எனக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. ஏம்மா உன்னால முடியுமா? அடி, உன் ஆத்தாக்கறி அம்பிட்டு லேசால இடம் போட்டுறாதடி. உன் ஆத்தாக்கறி யாருன்னு என் ஊரில் வந்து கேட்டுப்பாரு. இதுமாதிரி எத்தனை குடும்பத்தை கழிச்சு விட்ருப்பேன். இதெல்லாம் எனக்கு அல்ப சல்ப. நீ வந்து பாரு ஏன் ஆட்டத்தை. என்ன அம்மா இப்படி சொல்லுது? ஒருவேளை ஊர்ல பல குடும்பத்தை பிரிக்கிறதே நம்ம வேலையா வச்சிருந்துருக்குமா? இருக்கும் இருக்கும், யாருக்கு தெரியும். போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவான். என்ன மாமா இங்க தானே இருந்தாங்க, ஆளை காணோம். நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியே எங்கேயும் போயிட்டாங்களா? சாப்பிடாம கொள்ளாம எங்க போனாங்கன்னு ஒன்றும் புரியலையே. எதுக்கு ஒரு எட்டு அந்தாண்ட போய்
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை நடுக்கமா. அடியாத்தி, மாமா என்ன இப்படி புல் தரையில படுத்திருக்காங்க? இப்படி சோக பாட்டு வேற கேட்டுட்டு இருக்காங்களே. பாவம், மாமா மனசு எம்பிட்டு பாடுபட்டிருந்தா இப்படி புல் தரையில வந்து படுத்திருப்பாங்க. அம்பிட்டு பெரிய வீடு வாசல் மெத்த எத்தனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கைத்து கட்டில் கூட வேணான்னு இப்படி வந்து தரையில படுத்திருக்காங்களே. எல்லாம் பாவிச்சிருக்கு என்ன அழத்தான். ராஜா மாதிரி இருக்க வேண்டிய மனுஷன் இப்படி வந்து புல் தரையில படுத்து கிடக்காரு. எல்லாம் ஏன் புத்திய செருப்பு கொண்டு அடிக்கணும். சரி, போனது போகட்டும், தப்பு நம்மளோடது. மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு இவருக்கு இந்த சாப்பாடு எப்படியாவது கொடுத்துடணும். மாமா, மாமா. ஆ சொல்லு. ஏன் மாமா, உங்க வாயால என் பேரை கூட சொல்ல மாட்டீங்களா? உன் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ தான் உன் மனசுல என்ன வேர்த்த மனுஷனா நினைச்சிட்டு இருக்கியே. மாமா, இப்படி வார்த்தையால என்ன கொல்லாதீங்க மாமா. உங்களுக்காக இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 போய் சாப்பிடுங்க மாமா. எனக்கு மனசு வயிறும் நிறைஞ்சு போச்சு மல்லிகா. எனக்கு ஒன்றும் வேணாம், நீ எடுத்துட்டு கிளம்பு. மாமா, நான் பண்ணது தப்புதான். உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். எனக்கு மன்னிப்பே இல்லையா? இப்படியே விட்டோம் இவ சென்டிமெண்ட்டாக பேசி என் பையனை கவுத்துருவா. குறுக்க போடுறதே அலமையில் எப்படி மன்னிப்பான், எப்படி மன்னிப்பாங்கிறேன். அம்மா வாங்கம்மா. ஆ, என் புள்ள உன்னை எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணான். எதுக்காக? நீ என்ன அவ்வளோ பெரிய பணக்காரியா, இல்லை சீரசனத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? ஒன்றும் கிடையாது. ஏதோ உன்னை பிடிச்சிருக்க போய் விரும்பி கட்டிக்கிட்டு வந்தான். நானும் ஒன்றும் சொல்லலை, என் பையனுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு தலையாட்டிட்டு விட்டுட்டேன். ஆனால் நீ அவனுக்கே இன்னைக்கு ஏமாத்திட்டு வந்து நிற்க. என் புள்ள மனசு உடஞ்சு போயிருக்காது. இது தப்பு தான். அதான் நானே அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நீ செய்கிறதெல்லாம் செய்வீங்க, அதை என் பிள்ளை மன்னிக்கணும், அப்படி தானே? போற போக்க பார்த்தா அத்தை பேசி எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவாங்க போல. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், நீங்க குறுக்க வராதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். இது இல்லத்த, நான் மாமாட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்ல போய் மாமா என்ன தப்பா எடுத்துக்க போறாங்க. ஓ, அப்போ நான் யார் குறுக்க பேசுன்னு கேட்குறேன், அப்படி தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லத்த. எங்க பிரச்சனையை நாங்களே பேசி சரி பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன். ஓ, புருஷன் முன்னாடிக்குள்ள நீ யார் குறுக்குங்கிற, அப்படி தானே? பாத்தியா பாத்தியா, உன் பொண்டாட்டி என்ன சொல்றேன்னு பாரு. நான் யார் உங்க பிரச்சனையில தலையிறதுக்குன்னு கேட்கா. அம்மா இல்லம்மா. ஆமையா, நான் யாரு? நீ பட்டி கிடக்குறியான்னு உனக்காக கறியும் சோறு எடுத்துட்டு வந்த நான் யாரு? அவதான் இன்னைக்கு எல்லாமே உனக்கு. நான் யாரு? நான் உன்னை பெத்தவல்ல, யாரும் ரோட்ல போறவ, அப்படி தானே? ஐயோ, கிளவி என்ன ரூட்டையே மாத்திருச்சு. போற போக்க பார்த்தா இந்த மனுஷனுக்கு நம்ம மேல கோவம் அதிகமாயிடும் போலயே. இந்த கிளவி எப்பவும் விடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதாம்மா, உங்க விஷயத்துல தலையிட்டது தப்புதான். நான் குறுக்க வந்திருக்க கூடாது. அம்மா ஏமா அப்படி பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதான் பொண்டாட்டி சொல்லிட்டாயிலையா குறுக்க வராதீங்கன்னு. நான் ஒன்னும் அப்படி சொல்லல, நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம்னு தான் சொன்னேன். தப்புதாயா, தப்புதான். நீ சாப்பிடாம கொள்ளாம இருக்கேன்னு உனக்காக சொத்து தூக்கிட்டு வந்தேன் பத்தியா? அது இந்த அம்மா கறி பண்ண தப்புதான். அம்மா என்னம்மா கண்ணில் தண்ணி எல்லாம் வருது? இது சும்மா அழாதீங்க. பாத்தியாப்பா, உன் பொண்டாட்டி என்ன நீலி கண்ணீர் வடிக்கிறாங்கிறா. மல்லிகா, யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு பார்த்து பேசு. 1000 இருந்தாலும் அது எங்க அம்மா, அவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு இல்லை. போ முதல்ல இங்க இருந்து. தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மாவே நீ எதிர்த்து பேசுறியோ? எனக்கு உன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. முதல்ல போங்கிட்டு செய்யறதையும் செஞ்சுட்டு எங்க அம்மாவே ஏத்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்ட, அப்படி தானே? வர வர நீ சரியில்லை, என் மூஞ்சிலே முழிக்காத. போங்கிட்டு அம்மா நீங்க வாங்க போவோம். அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோமோ? மாமாவை இன்னும் கோவப்படுத்திட்டோம். இதுக்கு மேல இவட்ட போய் பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம வேலை உண்டு இருப்போம். அவரே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வந்தா பாத்துக்கலாம். நம்மளா போய் பேசி பிரச்சனை